பழனி தைப்பூசம் திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசம் திருவிழா கடந்த 26ஆம் தேதி திங்கட்கிழமை அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் திருக்கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனி வந்த வண்ணம் உள்ளனர். இன்று பழனி கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக சாறை சாறையாக குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்களை குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மலை கோயிலுக்கு செல்ல அமைக்கப்பட்ட பாதை வழியாக தடுத்து நிறுத்தப்பட்டு கயிற்றை கட்டி குழு குழுவாக பிரித்து முறையாக அனுமதிக்கப்பட்டனர். நெரிசல் ஏற்படாத வகையில் பக்தர்களை மலை கோயிலுக்கு அனுமதிக்கும் வகையில் போலீசார் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குடமுழக்கு நினைவரங்கம் வழியாக மேலே சென்று படிப்பாதை வழியாக கீழே இறங்கும் வகையில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் மலை கோவிலில் இருந்து கீழே இறங்கும் பக்தர்கள் அடிவாரம் பகுதியிலுள்ள அனைத்து பகுதிகளிலும் வெளியேறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிவாரம் பகுதியில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பறை, மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்ட இடங்கள் முழுவதும் நிரம்பியதால் பழனி நகர் முழுவதும் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் அன்னதானம் செய்து வருகின்றனர். இன்று மாலை தேரடி வீதியில் உள்ள 4 ரத வீதிகளில் தைப்பூச தேரோட்டம் நடைபெறவுள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் அன்புபாபு நடராஜன்.